ஷார்ப்பா காலை 11:03 ஆயிருக்கு. இனிய காலை வணக்கம். News headlines in association with கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஷாப் பண்ணுங்க. biggest DSF raffle win பண்ற வாய்ப்பு பெறுங்க. 25 கிலோ தங்கம் 100 வெற்றியாளர்கள். Terms and conditions apply. Offer valid at all Dubai Jewelry Group's participating outlets. வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பது சாந்தி சுவாமிநாதன். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வில் மொத்தம் 541 மருத்துவ இடங்கள் நிரம்பியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த 2வது நாள் கலந்தாய்வில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 544 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கலந்தாய்வில் பங்கேற்க 762 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 437 MBBS இடங்களும் 104 பல் மருத்துவ இடங்களும் நிரம்பியதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 324 MBBS இடங்களும் 13 பல் மருத்துவ இடங்களும் நிரம்பியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் பெண் காவலர்களின் பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 12 மணி நேரமாக இருந்த பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைத்து டிஜிபி சஞ்சய் பாண்டே உத்தரவிட்டுள்ளார். சோதனை அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் மறு உத்தரவு வரும் வரை பெண் காவலர்களுக்கான 8 மணி நேர பணி அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை மற்றும் விழா காலங்களில் பணி நேரம் அதிகரிக்கப்படலாம் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களின் உத்தரவுக்கு ஏற்ப பணி நேரம் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கோய்புரா பகுதியில் ஒரு குளத்தில் சிக்கிக்கொண்ட 6 காட்டு யானைகளை வனத்துறை அதிகாரிகள் JCB எந்திரம் மூலமாக மீட்டனர். மாலையில் தண்ணீர் குடிக்க 10 காட்டு யானைகள் குளத்திற்கு வந்தன. இதில் 6 யானைகள் குளிக்க எண்ணிய போது ஆழம் தெரியாமல் நீரில் சிக்கியதாக ஊர் மக்கள் தகவல் தெரிவித்ததும் வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இதையடுத்து குளத்தின் பக்கவாட்டு பகுதிகளை JCB எந்திரம் மூலம் வெட்டி அகலப்படுத்தி யானைகள் மேலே ஏறி வர வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து யானைகளை மீட்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது. வணக்கம். தங்கத்தை கொண்டாட்டம் 89.4 தமிழ் FM-இல். Take it easy with RJ Saki. உங்க எல்லாரையும் வருக என வரவேற்கிறேன். வெரி ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாப்பி சாட்டர்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜனவரி 29ஆம் தேதி அப்படியே இந்த மாசம் முடியறதுக்கு இன்னையோட சேர்த்து அப்படியே 3 நாள் தான் இருக்கு. சோ நல்லபடியா இந்த ஒரு மாசத்தை கன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா புது வருஷம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு லாயர் மகாதேவா அவர்கள். எஸ், எவ்ரி ஆல்டர்னேட் வீக் நம்மளுக்கு வந்து இங்க அமீரகத்துல இருக்க കാർഷിക സർവകലാശാലയെ കുറിച്ച് വളരെ വ്യത്യസ്തമായ 2 അഭിപ്രായങ്ങൾ പൊതുവെ പറയാറുണ്ട്. ഒന്ന്, ഗവേഷണം മാത്രമാണ് അവിടെ നടക്കുന്നത്.
അതിന്റെ ഫലങ്ങളൊന്നും ഒരു കാർഷിക സമൂഹത്തിന് കിട്ടുന്നില്ല എന്നുള്ള പരാതി പലരും പറയാറുണ്ട്. കാരണം പ്രായോഗികമായിട്ട് ഇവരൊന്നും ചെയ്യുന്നില്ല. ഒക്കെ പഠനം അല്ലെങ്കിൽ റിസർച്ച് അത് മാത്രമാണ് അവിടെ നടക്കുന്നത്. ശരി. പക്ഷെ അതിനുള്ള ഏറ്റവും നല്ല മറുപടിയാണ്, ആ ആരോപണത്തിനുള്ള ഏറ്റവും നല്ല മറുപടിയാണ് ഡോക്ടർ ശോശാമ്മ അയ്യപ്പ് എന്ന് പറയുന്ന ഈ ഒരു പ്രൊഫസർ. എനിക്ക് തോന്നുന്നു 80കളുടെ അവസാനത്തിലാണ് ഈ വെച്ചൂർ പശു സംരക്ഷണത്തിന് വേണ്ടിയിട്ട് അവർ ഇറങ്ങിയത്. കാരണം ഇങ്ങനെ അവരുടെ ഹിസ്റ്ററി വായിക്കുമ്പോഴത്തേക്ക് അവരുടെ വീട്ടില് വെച്ചൂർ പശു ഉണ്ടായിരുന്നു. അതിന്റെ പാല് കുടിച്ചാണ് ശോശാമായിപ്പും വളർന്നിട്ടുണ്ടായിരുന്നത്. അത് കുട്ടനാട്. അതെ, കുട്ടനാട് ഭാഗത്തുള്ള. അപ്പൊ ആ ഒരു സമയത്ത് ഈ ഒരു പശു വംശനാശം സംഭവിക്കുകയാണെന്നുള്ള കാര്യം മനസ്സിലാക്കി ഈ പശുവിനെ തേടിയുള്ള ഒരു യാത്രയായിരുന്നു അവരുടെ ജീവിതം എന്നുള്ള കാര്യമാണ് മനസ്സിലാക്കി. ഈ പശുവിനെ കിട്ടിയെങ്കിലല്ലേ അതിനെ സംരക്ഷിക്കാനായിട്ട് പറ്റുള്ളൂ അല്ലേ? അതെ അതെ. ഈ കാർഷിക സർവകലാശാലയുടെ കോളേജ് മാഗസിനിൽ I mean, it's happening a bit later. Usually it was always a bit of a precursor to the Australian Open, the Dubai Duty-Free Championships. Well, no, not really. It always happens after the Australian Open. So there's a tour. Either you go to Dubai or you go to Acapulco. Is that right? I always thought it was earlier on. Well, I have this feeling that it's actually happening earlier than last year. No. Right? No, I don't think so. No. So the ATP, at least, which is the men's tour, that starts from Australia. So it starts from Adelaide or Sydney and then builds up to the Melbourne Open, the Melbourne Grand Slam. And then you have other tours at the 250 and 500 level, and then the 500 ATP 500, which is of course Dubai. Now Dubai, the tennis is starting on the 14th of February, which in the first week you will have the women's division playing first. So you'll have all these Grand Slam champions like Iga Swiatek, Simona Halep, all these players that are going to be competing. And of course, once that week is over, it's the men's tennis. Well, you're quite right. I'm just looking back at the 2020 version of the event. It took place from February 17 to 22. So, yeah. Right, there you go. So it was always after the Australian Open, which does tend to finish around the end of February. It's going to be another huge amount of prize money for the guys. And, yeah, look, it's great for tourism. It's great for the city. And I think it'll also be good if we can see some great form from Novak Djokovic. I think we will. I mean, this is a sort of break that Novak Djokovic liked. You know, we always talk about the Nole Slam, which is him winning all 4 Grand Slams in the same year. But he's done it before, by the way. But people would have thought, oh, he can do it here. But then again, he got booted out from Australia. So let's see what the next 3 Grand Slams have in store for him. Well, I think he's going to get an exemption to go into the French, and the United Kingdom have seemingly dropped all their quarantine requirements. But he loves the grass court, I can tell you that, because the last time he won, he ate grass from the Wimbledon court. I don't know if you know that. But he loves that court, and that's the affection he has for it. Yeah, it's going to be another big week of tennis over the next 7 days. You'll listen to Kitch and Pranab Prasanna on Weekend Sport here on Talk 100.3. Top sporting action as it happens with Kitch and Pranav on Talk 100.3. चल माना इस बारी सारी मेरी फिक्रें तेरे आगे आके हारी यारी तेरी यारी चल माना इस बारी सारी मेरी फिक्रें तेरे आगे आके हारी खूब है लगी
Talk 100.3. Good morning, Lachlan Kitchen here with Pranav Pasana as we're reviewing the week in sport. It was a big one for cricket. The Australian Big Bash League wrapped up its T20 competition, a league that was struck down by quite a few COVID problems as Omicron is running rampant across Australia. We also saw the launch of the Pakistan Super League, which you would have heard exclusively here on Talk 100.3 as Channel 2 Group is the global audio rights holder for the major tournaments. And it was great to see, I think it's great to see cricket back in Pakistan. Oh, how brilliant is that? How brilliant is it for the youngsters over there to see such international stars, Cage? And you have the crowd as well giving that sort of energy, you know? So it's great to have cricket back in Pakistan. Of course, Australia will also be touring them soon, so it's definitely good for the sport. Yeah, quite a few Australians have been rested. Australia have an upcoming tour, have an upcoming series rather against Sri Lanka, who are touring Australia, and quite a few players have been rested in preparation for the Pakistan tour. Last time Australia toured there was 1998. Oh, that's a long time ago. Yeah, it was when Mark Taylor, I remember, scored 334 not out, equaling Don Bradman's score. And it's so important for the people of Pakistan to be able to see their favourite players, to be able to see Shaheen Afridi, to be able to see Mohammad Rizwan play for Pakistan, play Test cricket, and I think it's so important for Australia to go there and play and perform in front of the Pakistan cricket fans. Yeah, and let's not forget their main man, Babar Azam, the skipper of the Pakistani team. And you know, all three of them, they've got up they've gone up the ranks in the ICC, and they've got Shahid Afridi, Player of the Year of the ICC, wasn't he? Yeah, it was unbelievable though. And Pakistan were great. We saw them in the semi-finals out here at the men's ICC T20 World Cup here in Dubai, and they had a side that was nearly as good as, well, just as good as anyone else. And I think they lacked just a couple of players that had big match experience. When they came up against the Australian team, there are Australians in there that have won World Cups, played on big stages, and I think it probably got to some of the Pakistan boys. But they'll learn from that and they'll go forward. But with the PSL starting this week, the first match was the Karachi Kings. They unfortunately went down to the Multan Sultans. I have to get it right. I usually say Multan Sultans, which everyone laughs at me for saying that. Right, and the player of the match from that game, Imran Tahir, he picked up 3 wickets for just 16 runs. How crucial is that, Kitch? Getting wickets and restricting the flow of runs. Something that Rashid Khan does very well, doesn't he? And he's so valuable to every PSL, Big Bash team, and even the IPL. I can't believe how he's like 24, but he looks about 40. I don't know why. He looks older than he is. I always thought that. I don't know if everyone else thinks the same, but I had this question. I've always thought he's looked old, but he's tremendous. I think he was the ICC Men's T20 Player of the Decade. For the 20s, and he only played in the last 3 years, which goes to show you just how incredible he is. A couple of big matches are coming up today. We're going to be broadcasting these games live and bringing them to you exclusively on Talk 100.3. It is the Multan Sultans that are taking on the Hall Quilanders at 1:30, and then the second game this evening, because there are 2 games on Saturday and Sunday, the Karachi Kings are taking on the Quetta Gladiators. What a match that's going to be. I mean, first match itself, Multan Sultans. I mean, if you look at Mohammad Rizwan, for example, first game he scored 52 not out. All eyes will be on him to lead the squad again. And then you have Tim David. Tim David is again an interesting name, Kitch. Why is that? Tim David, didn't he play for Namibia? I can't remember. I remember David Weiss was the player, the bowler from Namibia that I thought was fantastic, but I can't remember him. No, so he's the Singapore-Australian cricketer, and I remember him in his playing days for RCB. RCB went and picked him last year. Just 25 years of age, and he's Singaporean, you're right. Now he has his right arm off break as a bowler, and he's a right-handed batsman as well. So the Karachi Kings, they're in action, as you said, they're in action tonight. Babar Azam is going to be there as the captain. He is understandably one of the big stars. Chris Jordan is in their squad. However, the English are currently in the West Indies, so there's going to be quite a few players that will rejoin their teams once that tournament's over. I think there's just a couple of games left. Much the same with the Quetta Gladiators. They've got some English players in Jason Roy that's going to be there, but also... That's interesting, you know, big names when just a couple of months ago England had pulled out of a tour from Pakistan. It's definitely interesting, isn't it?
Well, yeah, well, there were security concerns. I mean, without delving too much into the politics, there are still some security concerns now around the Australian side over a few recent events in Pakistan. But I still think it is fundamentally important for Pakistan cricket and for Australian cricket to tour there. As an Aussie, I can say Australia's been pretty slack when it comes to supporting all the nations that really only wanting to be playing India and England. Right, Over the last couple of years, and they need to start touring these parts of the world. Yeah, and some touring subcontinent is definitely a good thing for all teams, isn't it? For Australia and England in general, because you see a lot of times when they come to the IPL, there's just a few of them that click, and then some of them don't make it. Of course, the likes of Glenn Maxwell, Johnny Bairstow, they shine in the IPL. They do. I mean, Glenn Maxwell, I saw yesterday, he's signed a 4-year deal. He's 33 years old. Wow. He signed a 4-year deal with the Melbourne Stars, which is going to keep him at the Melbourne Stars for nearly all 15 seasons of the Big Bash League. Well, it's funny you mentioned age and contracts, because that takes me to the Big Bash League. What's happening down there, with the Sydney Sixers? They have the assistant coach playing, and then they're not allowing Steve Smith to play. I mean, what is happening down there? If you weren't aware of this story, Australia's has been ravaged with Omicron. So the Sydney Sixers, leading into the final, had lost over half their side due to either injuries or due to COVID. The tournament was so short of players, they had a pool of people that were coming up from the local competitions in Sydney, and there was just a pool of talent that if you needed someone, you could take them from these players. It was like playing at school. There's like a group of players that don't make a team, and we'll just pick one of them if we've got some injuries. And what happened was that due to Omicron, the Australia-New Zealand tour got cancelled. So Steve Smith suddenly became available to play for the Sydney Sixers. And all the other clubs and their CEOs and the governing body, Cricket Australia, said, no, that's not really fair because he wasn't registered at the start of the season to play. And they said, well, no, we didn't put him in there because we wanted to give it to a young player. And due to COVID and due to the tour being cancelled, he's been made available. But Australia's got this sense of fairness. It's like, no, you can't just bring in a bloke for the finals. He's got to have played some games warming up. And he's one of your greatest cricketers. I know, but and he's a successful test captain as well. But Australians don't tend to work like that. But it does make a bit of a mockery when New South Wales, or the Sydney Sixers, had to pull up their assistant coach to come in and be the wicket keeper, who wasn't even registered beforehand. So, I mean, there's a lot of politics in there. But the Big Bash League was a tremendous competition when it started. It was a really short competition. It ran over the summer holidays in Australia. They got அந்த த்ரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மிஸ் பண்ணேன்.
தமிழ் ஃபிலிம்ல டிகிரிசி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சகி கூட 11:23 ஆயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல லாயர் மகாதேவாவும் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. மறுதளிக்கப்பட்ட காசோலை அது பத்தின டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அமீரகத்துல இதுக்கான ஒரு புதிய சட்டம், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்துல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாற்றங்கள் என்ன ஏதுங்கிறத டீடைலா இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது சட்டம், அதுல என்ன மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம ஓவராலா பார்த்தோம் சார். பட் இப்போ இந்த புது சட்டம் வந்திருக்கு இல்லையா, அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அதாவது பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியாது. ஓகே. ஆனா inventory manufacturing, project billing, asset management, document control, WPS, HR and payroll, CRM, help desk with ticket and time management. A complete business solution. Call 056 10 11 915. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கில்லி 106.5 FM. கேட்க ஜாலி. Twitter, Tumblr, Facebook, WhatsApp, Instagram, Telegram, Skype, Snapchat, Free Fire, TikTok, YouTube. புதுமொழியுடன் மீண்டும் உங்கள் ரேடியோ கில்லி ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்களில் டவுன்லோட் செய்யலாம். உங்க கவலைகளை ஆஃப் பண்ண கையில கில்லிய ஆன் பண்ணுங்க.
இப்போது நீளமானதே என்ன 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 எது என்ன இரவு சண்டை போடுதே என்ன எதிலும் உந்தன் பிம்பம் தோன்றுதே என்ன 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 என் பேர் இப்போது மறந்து போனது என்ன வானம் இப்போது பக்கம் வந்ததே என்ன 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 போகும் தூரமானதே என்ன ஒரு கடலினிலே நதி கலந்த பின்னே அது பிரிவதில்லை ஒரு கவிதையில் கலந்த பின்னே சொல்லும் அறிவதில்லை ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கீழடியோ இருதயம் உங்கள் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ காற்றே இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை 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 காதல் கொள்ளாத ஜீவன் பூமியில் கண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை 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 கனவே இல்லாமல் இரவு என்பது தண்ணீர் இல்லாமல் எந்த மீனும் இல்லை 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 தாழ்வு இல்லாமல் காதல் காவியம் இல்லை மண்ணை தொடாத மதில் வானிலே இல்லை 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 உன்னை தொடாத உறவு என்பதும் இல்லை இந்த இயற்கையெல்லாம் நம் இருவரையும் கண்டு மலித்ததென்ன இது காதலுக்கு உள்ள ஜீவகுணம் இனி மறப்பதில்லை ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கீழடியோ இருதயம் உந்தன் பெயரை சொல்லும் சொல்லும் பாரடியோ ஆயிரம் கனவுகளும் அம்மா தந்தவள் நீ அம்மா கனவிலிருந்து தொலைந்தால் கலைபவன் தானம்மா விஷால் வெங்கட் இயக்கத்தில் ராதன் இசையில் அசோக் செல்வன், ரேயா, நாசர், மணிகண்டன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிக்கும் ஒரு ஆக்ஷன் டிராமா திரைப்படம். சில நேரங்களில் சில மனிதர்கள்